தக்காளியோட விலை கம்மியாக இருந்ததால் எங்கள் வீட்டில் நிறைய தக்காளி வந்துட்டாங்க. சரி, இதை வச்சு ஒரு சூப்பர் டூப்பரான தக்காளி ஊறுகாய் செஞ்சிடலான்னு களத்தில் இறங்கியாச்சு. பார்க்கும்போதே செம்ம டெம்டிங்காக இருக்கேன். இந்த தக்காளி ஊறுகாவை கண்டிப்பாக விலை ஏறதுக்கு முன்னாடி எல்லாரும் செஞ்சு வச்சுருங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க சொல்லிட்டேன். நான் இன்னைக்கு இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு 2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மேலே இருக்க பாட்டை மட்டும் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ண எல்லா தக்காளியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான ஒரு சூப்பரான பவுடர் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 20 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இது கூட சேர்த்துருங்க. ஓரளவுக்கு திக்காகி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் பவுடரை சேர்த்துடலாம். இதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம், அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்க. கடைசியாக 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ செம்ம சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியில் இந்த கடாய் சோறை மட்டும் கண்டிப்பாக மறந்துடாதீங்க.